வணக்கம் மக்களே, நான் உங்கள் கனகவேல். இது பைக்கர் டாக் தமிழ். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்ன அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெயில் டைடி கிட். டெயில் டைடிலையும் இது வந்து ரொம்ப பேசிக்கான டெயில் டைடி. எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பீஸெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. இதுக்கு கீழே இருக்கிற டெயில் டைடி ஒரிஜினல் நம்பர் பிளேட்டும் ஹவுசிங் மவுண்ட் ஆகணும், ஒரிஜினல் இண்டிகேட்டர்ஸும் மவுண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கினேன். நம்பர் பிளேட் மவுண்ட் ஆகிறதுக்கு இந்த ஹோல்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்ம அதை மவுண்ட் பண்ணிடலாம், பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக வந்து என் வண்டிக்கு டெயில் டைடி போடணுன்னு ஆசை. ஸோ இது வந்து ஃபைனலாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. இது வந்து இட்ஸ் நாட் த பெஸ்ட் குவாலிட்டி, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் ஆனால் கேன் டூ த ஜாப். 200 rupees டெயில் டைடி. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். டெயில் டைடி வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரிஜினல் நம்பர் பிளேட் எடுக்கணும். நிறைய வண்டிகளில் வந்து நம்பர் பிளேட்டுக்கு வந்து போல்ட்ஸ் போட்டு மாற்றிருக்காங்க. சில வண்டிங்களுக்கு ரிவிட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வண்டியும் ரிவிட்டில் தான் இருக்குது. இந்த ரிவிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நோஸ் பிளேயர் இருந்தாலே போதும். ஏன்னா ஓப்பன் அண்ட் ரிவிட்ஸ், இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் ரிவிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட நோஸ் பிளேயரை வச்சு நல்லா, ஆனால் இந்த மாதிரி லென்த்து நோஸ் பிளேயர் வேணும், ட்விஸ்ட் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் வந்து கலட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான் அந்த ரிட்ரிங் சிஸ்டமே. நம்பர் பிளேட் இப்போ கழட்டியாச்சு. நமக்கு வந்து இப்போ டெயில் வந்து கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போது இண்டிகேட்டர்ஸு இதுக்கான வயரிங் வந்து சிங்கிள் சாக்கெட்டில் ரன்னிங். இங்கே ஒரு வயரிங் லைனிங் இருக்குது அடியில். அந்த வயரிங் சாக்கெட்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இதை ரிமூவ் பண்ண வேண்டியது தான். நம்ம இந்த பீஸ் வரைக்கும் தான் ரிமூவ் பண்ணுறோம். இதில் தான் டெயில் டைடி ஆட் பண்ண போகிறோம் இந்த பீஸில். ஸோ பார்க்கலாம். என்ன குயிக் டிப் கொடுக்க விருப்பப்படுறேன். இந்த நம்பர் பிளேட்ஸ் வந்து ஒரிஜினலாக நமக்கு ஆர்டிஓ வந்து கொடுப்பாங்க. இப்போல்லாம் இந்த ஐஎன்டி பிளேட்ஸு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவிட்ஸ் வந்து கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா பிளேட்டை டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல குவாலிட்டி நோஸ் பிளேயர் வச்சுருந்திங்கன்னா போதும். இது வந்து டெப்பாரியா பிராண்டோடது. ஸோ இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் இருந்துச்சுன்னா இதில் ஒயர் கட்ரு வரும். இது பார்த்திங்கன்னா தெரியும். ஒயர்லாம் எது மெட்டல் வேணாலும் கட் பண்ணோம். இதுங்க வந்து அலுமினியம். இதுங்க வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான் இந்த ரிவிட்ஸ்லாம். ஸோ அந்த ரிவிட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் பேஸில் வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி வந்துடும். பிளேட்டோட ஃப்ளாட் ஆகிடும். பட் ரிவிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு தேர் வி கோ. கிளியர் நம்பர் பிளேட் வித் ரிவிட்ஸ் ரிமூவ்டு. ஸோ இப்போ நம்ம டெயில் டைடி எப்படி மாட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்க்ரூலாம் வந்து இந்த ஸ்க்ரூலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து இந்த டெயில் பீஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக இந்த சைட் பீஸ் இங்கே வரதுலேருந்து தான் கழட்டுறோம். இதை கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற போல்ட் ஸ்க்ரூஸ்லாம் நம்ம கழட்டணும். இது வந்து ஸ்க்ரூஸ் வந்து இதுக்கு அடியில் டக்கின் ஆகிருக்கு, இதுக்கு இந்த பீஸுக்கு. ஸோ இந்த பீஸை கழட்டி எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெயில் பீஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இதோட லாக் ஒயரில் இருக்குது. அந்த லாக் ஒயரில் நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை, ஃபுல்லாகவே எடுக்க தேவையில்லை. ஸோ நமக்கு ஒரு ஐடியா இப்போ கிடச்சிருச்சு. பேசிக்காக இந்த இடத்த ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்போ வந்து டெயில் டைடியோட ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மாடிஃபிகேஷனில் எப்பயுமே கட் பண்ணுறது ஒட்டுறது உடைக்கிறது ஓட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அது பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் ஃபிட்மெண்ட் கூடியே நம்மளோட மாடிஃபை பண்ண வேண்டிய பார்ட்டை அக்காமடேட் பண்ணுறது தான் ஸ்கில்லு. ஸோ நமக்கு தேவையான பொசிஷன் இது தான். ஸோ டெயில் டைடோட பொசிஷன் இது தான். ஸோ நமக்கு தேவையான பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ எப்படி வரும் அப்படின்னா நம்ம பிளேட்ஸ் இங்கே மவுண்ட் ஆகும் க்ளீனாக நீட்டாக. ஸோ எதையும் நம்ம டேமேஜ் பண்ண தேவையில்லை. நாளைக்கு இந்த ஃபெண்டரை எடுத்து மாட்டுறோம் அப்படின்னாலும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த டெயில் டைடியில் வந்து என்ன ஒரே ஒரு இஷ்யூ பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல டேரெக்டாக மேக்ஸில் மவுண்ட் பண்ணலாம். இங்கே மவுண்ட் பண்ணுறதுக்கு 2 ஹோல் இருக்குது, இங்கே 2 ஸ்க்ரூ வர்றதுக்கு. ஸோ அந்த 2 ஸ்க்ரூமே வந்து ஆக்சுவலாக பயங்கர சாலிடாக வேலை செய்யும். ஏன்னா அது ஒரிஜினலாகவே ஃபிட்மெண்ட்டில் கொடுத்துருக்க கிளிப்ஸு. ஸோ நமக்கு அது ஒரு அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன இந்த இடத்துல இப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்மால் பீஸை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 சைட்லேயும் இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து கீழே உட்காரும். இந்த இடத்துல உட்காந்துச்சுன்னா இந்த டெயில் டைடி நீட்டாக ஒரிஜினலாகவே ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே இண்டிகேட்டர் ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேட்டருக்கு நம்ம ஸ்பாட் பண்ணி ஒயரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் தெரியும், நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த 2 மார்க்கிங்லேயும் வந்து கட் பண்ணிட போகிறேன். இது ஒன்றும் அவ்வளோ வெயிட் கிடையாது, நம்பர் பிளேட்டும் அவ்வளோ வெயிட் கிடையாது, ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் இது ஒன்றும் அவ்வளோ வெயிட் கிடையாது. ஸோ இட் கேன் பேலன்ஸ் வெல்ல. இல்லைன்னா சப்போஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வில் ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். ஃபஸ்ட் இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மெஷின் யூஸ் பண்ணும்போது சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்வேஸ் வேர் க்ளவ்ஸ் அண்ட் சம்திங் டு ப்ரொடெக்ட் யுவர் ஐஸ் ஃப்ரம் ஃப்ளையிங் டெப்ரி. Papa, move, Papa. Papa, move, Papa. Papa, do the knee. Do the knee. Do the knee. 9. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக கட் பண்ணியாச்சு. ஸோ கிளியராக கட் பண்ணி எட்ஜஸும் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து இப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நமக்கு இந்த யூ கிளாம்ப் மாதிரி, இது ப்ராக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ வேணுங்கிற மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், உங்களுக்கு பேசிக்காக இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி நம்மளுக்கு மவுண்ட் ஆக போகுதுன்னு. இதில் ஒரு ஸ்க்ரூ வரப்போகுது. இந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம இந்த மேலே 2 ஸ்க்ரூ டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அப்புறம் இங்கே இருக்க போல்ட்ஸ், இந்த 2 போல்ட்ஸும் டைட் பண்ணிவிட்டு இது வேணுங்கிற பொசிஷனில் நிறுத்திட்டு நம்பர் பிளேட் மாட்டிட்டு ஃபைனலாக இதை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து ஒரு யூ கிளாம்பை தட்டி ஷேப் பண்ணி இந்த லென்த்துக்கு 2 ஸ்க்ரூக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பிரிட்ஜாக ஒர்க் பண்ணி இது மேலே இருக்கிற 2 வாஷர் மாதிரி இருக்கும் இந்த ஸ்க்ரூஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாகவும் இது வேலை செய்யும். ஸோ இட் வில் பி மோர் ஸ்டடியர். இந்த போல்ட்டுக்கு பதிலாக இண்டிகேட்டரோட டெயில் போல்ட்ஸையே இதுக்கு பிவட் ஜாயிண்ட் போல்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணோன்னா இண்டிகேட்டரும் மவுண்ட் ஆகிடும் ஒரிஜினல் வயரிங் ஹார்னஸில், ஒரிஜினல் ஃபிட்மெண்ட்டில். ஸோ நம்ம டெயில் பீஸும் இண்டிகேட்டரும் மேஜர் டெயிலில் இருக்கிற கிளாம்பில் இருக்கிறனால வெயிட் வந்து இந்த பிளேட்டுக்கு வராது. ஸோ இந்த பிளேட் வந்து ஷேக் ஆகவும் ஆகாது. இண்டிகேட்டரை இதை டைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேட்டுக்கு லோடு வராது, டைட்டும் ஆகிக்கும், ப்ளஸ் இதுலேயும் ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ ஹோல் சிஸ்டம் வில் ஒர்க் மச் பெட்டர். ஸோ நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம் மக்களே, நம்ம வண்டியோட வேலை முடிஞ்சிச்சு. நம்மளோட டெயில் டைடி கிட்ட போட்டாச்சு. ஸோ டெயில் டைடி போட்டதுக்கப்புறம் வண்டியோட லுக் எப்படி இருக்குது, வண்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்லீக் ஃபினிஷ். ரொம்ப சிம்பிளான டெயில் டைடி தான், ஆனால் எஃபெக்டிவாக இருக்குது. கரெக்டாக கட் பண்ணி சீட்டிங்கும் பண்ணி பண்ணிட்டோம்.